யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ற ட்ரேடிங்ல முக்காவாசி தப்பா போனாலும் உங்களால பெரிய லாபம் பார்க்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இதுதான் இந்த பகுப்பாய்வோட மையப்புதிர். வெறும் 3 மாசத்துல ஒரு ட்ரேடர் 94 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு. எப்படி? இது எப்படிங்க சாத்தியம்? ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அவர் பண்ண ட்ரேட்ஸ்ல கிட்டத்தட்ட 70% ஃபெயிலியர் தான், தோத்து போயிருக்கு. இப்போ புரியுதா நான் ஏன் இத ஒரு புதிர்னு சொன்னேன்னு? சரி, இந்த மிரட்டலான வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறவர் தான் தேவன்ஷ் ராய். அவரோட இந்த நம்ப முடியாத சக்சஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த ரகசியம் என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஆமா, நீங்க பாக்குற நம்பர் கரெக்ட் தான். 90 நாள்ல 94 லட்சம் ரூபாய். ஆனா கேள்வி என்னன்னா, பெரும்பாலான ட்ரேட்ல நஷ்டம் வந்தும் இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த சார்ட்டை பாருங்களேன். அவரோட வின்னிங் ட்ரேட்ஸ் வெறும் 33% தான். அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? ட்ரேடிங்ல ஜெயிக்கிறதுனா எப்பவுமே கரெக்டா கெஸ் பண்றது மட்டும் இல்ல. அப்போ அந்த சீக்ரெட் என்ன? அது ஏதோ மன்றம்லாம் கிடையாதுங்க. அதுக்கு பேர் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பலரும் இதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா வெற்றியோட உண்மையான திறவுகோல் இதுதாங்க. தேவன்ஷ் ராய் சொல்றத நல்லா கேளுங்க. நீங்க லாபத்தை துரத்த வேண்டாம், நஷ்டத்தை துரத்துங்க. அதாவது ஒரு ட்ரேட்ல எவ்வளோ கம்மியா நஷ்டப்பட முடியும்னு பாருங்கன்னு சொல்றாரு. இது ட்ரேடிங்க நாம பார்க்குற விதத்தையே மொத்தமா மாத்துதில்ல. இதுதாங்க முதல் லேயர் பாதுகாப்பு. உங்க மொத்த சொத்துல ஒரு ரொம்ப சின்ன பகுதி, இங்க பாருங்க, வெறும் 4% தான். அதை மட்டும்தான் ட்ரேடிங்குக்கே கொண்டு வரணும். இது ஒரு பெரிய கோட்டைக்கு முதல் மதில் சுவர் கட்டுற மாதிரி. சரி, இப்போ 2வது லேயர் பாதுகாப்பு. அந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்துல கூட ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் அவர் ரிஸ்க்ல வைக்கிறார். இது அந்த கோட்டைக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு சேஃப்டி ரூம் மாதிரி. இதோட மொத்த விளைவு என்னன்னு தெரியுமா? உங்க மொத்த சொத்துல வெறும் 1%, ஆமாங்க, வெறும் 1% மட்டும்தான் ஒரே ஒரு ட்ரேட்ல ரிஸ்க்ல இருக்கு. மார்க்கெட்ல ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கிறது தான் முதல் வெற்றி, இல்லையா? ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துட்டோம். இப்போ அது ஒரு கான்கிரீட்டான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த புதிருக்கான விடை இங்க தான் இருக்கு. ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ₹1 ரிஸ்க் எடுத்தா பதிலுக்கு ₹4 சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கணும். இதனால நீங்க சில ட்ரேட்ல தோத்தா கூட ஒரே ஒரு வின்னிங் ட்ரேட் அந்த எல்லா நஷ்டத்தையும் சரி பண்ணி உங்களை லாபத்துக்கு கொண்டு வந்துடும். அவரோட ஸ்ட்ராட்டஜி இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல 15 நிமிஷ டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவதா 200 EMA வச்சு அந்த ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். EMAனா எக்ஸ்பனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அது மார்க்கெட்டோட டைரக்ஷனை காட்டுற ஒரு இண்டிகேட்டர். மூணாவதா எங்க என்டர் ஆகலான்னு கண்டுபிடிக்க ட்ரெண்ட் லைன் வரையணும். கடைசியா 1 நிமிஷ டைம் ஃப்ரேம்ல பார்த்து பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி எடுக்கணும். சரி, தியரி எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இது நிஜமான ஒரு லைவ் சாட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். மார்க்கெட் மேல போனாலும் சரி இல்ல கீழே வந்தாலும் சரி, ரெண்டுக்குமே தெளிவான ரூல்ஸ் இருக்கு. இதனால எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப டிசிப்ளின்டா ட்ரேட் பண்ண முடியும். இப்போ ஒரு புல்லிஷ் ட்ரேடுக்கான உதாரணத்தை பாருங்க. அதாவது மார்க்கெட் ஏறுமுகமா இருக்கும்போது விலை 200 EMAக்கு மேல போயிட்டு இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது. இதுதான் வாங்குறதுக்கான சிக்னல். ரொம்ப முக்கியமா ஸ்டாப் லாஸை கரெக்டான இடத்துல வைக்கணும். இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஒரு பியரிஷ் ட்ரேட், அதாவது மார்க்கெட் இறங்கு முகமா இருக்கும்போது அதே ரூல்ஸ் தான், ஆனா அப்படியே உல்டாவா அப்ளை பண்ணணும். இது என்ன காட்டுதுன்னா, மார்க்கெட் எப்படி இருந்தாலும் உங்க கையில ஒரு தெளிவான பிளான் இருக்கணும். சரி, இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இது வெறும் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பத்தி மட்டும் இல்ல, இது ஒரு சரியான மைண்ட் செட்டை பத்தியும் தான். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 முக்கியமான பாயிண்ட்ஸ். 1, லாபத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ரிஸ்கை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிங்க. 2, ஸ்ட்ராட்டஜி சிம்பிளா இருக்கலாம், ஆனா அதை டிசிப்ளினோட ஃபாலோ பண்றது தான் நிஜமான சேலஞ்ச். 3, உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நல்லா இருந்தா நீங்க எத்தனை ட்ரேட்ல தோக்குறீங்கன்றது ஒரு விஷயமே இல்ல. 4, உங்க பணத்தை பத்திரமா பாத்துக்கிட்டாதான் அடுத்த நாள் ட்ரேட் பண்ண மார்க்கெட்ல நீங்க இருப்பீங்க. கடைசியா தேவன்ஷ் ராயோட இந்த ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையோட முடிக்கலாம். என்னைக்கு நீங்க உங்க ட்ரேட்ல ஸ்டாப் லாஸ் போட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து நீங்க ஒரு லாபகரமான ட்ரேடரா ஆகிடுவீங்க. இதுதாங்க சக்சஸ்க்கான உண்மையான திறவுகோல்.